நிறைய ஜென்ஸுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து குழந்தையின்மை இருக்குங்க. இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்காக நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம டெஸ்ட்லாம் பண்ணும் பொழுது அவங்க வந்து அவங்களோட ஸ்பெர்மை வந்துட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெர்மோட கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது. ஸோ இது ரெண்டும் கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெடிசன்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இதுக்கு காரணங்கள் ஏன் வருதுன்றதை விட இதை வந்த உடனே இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்பெர்ம் இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தால் தான் அது வந்து ஹார்மோனை வந்துட்டு ரெகுலேட் பண்ணணும்னா அந்த ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி இன்ஃப்ளமேஷன்லாம் இல்லாமல் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்பெர்ம் தான் காரணமாக அமையுது. ஆனால் இது வந்து எதுவுமே வந்து சரியில்லை அப்படின்னும்போது கம்மியாக இருக்கும்போது அது என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனையே வருது. ஸோ இதில் வந்து இந்த ஸ்பெர்ம் இந்த மொட்டிலிட்டின்றது என்னது அப்படின்னா, மொட்டிலிட்டின்றது வந்து ஒரு மூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மூவ் ஆகணும். அந்த ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகிறதுக்கான காரணம் தான் அந்த மொட்டிலிட்டி. அது என்ன பண்ணோன்னா அந்த ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு அந்த மூவ் ஆகும் பொழுது அது வந்து ஒரு வழவழப்பு தன்மையோட ஃப்ரீயாக மூவ் ஆகி வரணும். அதில் பார்த்திங்கன்னா 3 விதமாக அதை சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அது வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைனில் போகணும் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து அது ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு இல்லாட்டி ஒரு ரவுண்டு பெரிய சர்க்கிளாக போகணும், அப்போ நல்ல ஒரு மொட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இம்மொட்டைல்னுவாங்க. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகாது. அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரே இடத்துலையே அப்படியே ஸ்டே ஆகிட்டு தங்கிட்டு இருக்குது. அது மூவ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி 3 விதமான பிரச்சனைகள் இந்த மொட்டிலிட்டி ப்ராப்ளத்தில் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நம்ம எப்படி சரிப்படுத்துவோம் அப்படின்னா, கண்டிப்பாக இதை வந்து சரிப்படுத்த முடியும். அது வந்துட்டு பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் வந்து இது வந்து ஜெனிட்டல் பார்ட்ஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து அக்குபஞ்சர் வந்து கண்டிப்பாக 100% சரிப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஏன் வருது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன் எனக்கு வந்து மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வருதுன்னா so many reasons. அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டிருக்கலாம், இல்லாட்டி சர்ஜரி நடந்திருக்கலாம், இல்லாட்டி வந்து வெரிகோசில்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்டிகல்ஸில் வந்து இந்த வெயின்ஸ் எல்லாம் என்லார்ஜ்மெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெரிகோசில் இருக்குது. ஸோ அப்போ வந்து மொட்டிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்துட்டு இந்த ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹால், அப்புறம் வந்து நிறைய ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு முடி வளரலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெடிசன்ஸ் எடுப்பாங்க. முடி வளர்ச்சிக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நிறைய மெடிசன்ஸ் ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபர்டிலிட்டியை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டினியூஸாக ஒரு மெடிசன்ஸ் நிறைய எடுக்கும் பொழுது ஸ்டீராய்டு அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வருது முடி வளர்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் அதை வந்து ஆர்வமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் இந்த மொட்டிலிட்டியும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஸ்பெர்மும் வந்து கவுண்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிசர்ச்சில். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் இப்போ ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு கூட கண்டிப்பாக மொட்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி கவுண்ட்டு கம்மியாக தான் வரும். ஸோ இதுலேருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் கண்டிப்பாக. அப்போ வெளியே வரத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி கூட பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து அது இல்லாமையே அக்குபங்க்சரை வச்சு நம்ம யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மொட்டிலிட்டியும் ஸ்பெர்ம் கவுண்ட்டையும் 100% கொண்டு வர முடியும். அதே மாதிரி உணவும் சொல்லலாம். ஒன்றுமில்லை, ஒரு செவ்வாழை சாப்பிட்லாம், அதே மாதிரி ட்ரை ஃபிக் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப மொட்டிலிட்டிக்கு. அதே மாதிரி முருங்கைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, முருங்கைப்பூ கூட அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸில் கூட பார்த்திங்கன்னா கிவி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய எதெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோடு சேர்த்து அக்குபங்க்சர் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நிறைய பேருக்கு மொட்டிலிட்டியும் ப்ளஸ் இந்த கவுண்ட்டும் அதிகரிக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். அப்போது அதுக்கான நம்ம பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, கிட்னியை யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஸ்ப்ளீனையும் யூஸ் பண்ணுவோம், இதுமாதிரி யூரினரி பிளாடரையும் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி பிரெயினையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹார்மோன்ஸு, எண்டோக்ரைன் கிளான்ஸ், முக்கியமாக எண்டோக்ரைன் கிளான்ஸை யூஸ் பண்ணும்பொழுது 100% உங்களுக்கு வந்து மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி கவுண்ட்டும் அதிகரிக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு அதிகபட்சமாக நான் சொல்கிறேன் ஒரு 3 மாதம், அதிகபட்சமாக சொல்கிறேன் ஒரு மாதமே கூட போதுமானது. நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். ரொம்ப மோசமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 3 மாதம் எடுத்தாங்கன்னா 100% அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக
அதிகரித்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அக்குபங்க்சர். ஸோ அதனால் கவலைப்படாமல் நீங்கள் வந்து அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப டைட்டு, சில பேர் இன்னர் வேர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்தது. இதே மாதிரி தான் ஸ்பெர்ம் கவுண்ட்டு ப்ளஸ் மொட்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு வந்துட்டு என்ன ரீசன் என்னால் இவருக்கு வந்ததுன்னு தெரியலன்னு பார்க்கும்போது அவர் இன்னர் வேர்லாம் அவ்வளோ ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்டெல்லாம் டைட்டு, ரொம்ப டைட்டு. அவர் சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்திருக்கு அப்படின்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப டைட்டு ட்ரெஸ்ஸு போடும்போது கூட அது வந்து அந்த ஹீட்டு ரொம்ப அதிகமாகிட்டு அதனால கூட இந்த பிரச்சனைகள் ஸ்பெர்ம் கவுண்ட்டு அஃபெக்ட் ஆகிறத பார்க்குறோம். அதே மாதிரி நீண்ட தூரம் வந்து சைக்கிள்லேயே ரொம்ப ட்ராவல் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். அதேமாரி ஒரே இடத்துல ரொம்ப சில பேர் போய் உக்காந்தாங்கன்னா அந்த இடத்துலையே உட்காந்தே இருப்பாங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா ஹீட்டு ரொம்ப க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டு ஸ்பெர்ம் கவுண்ட்டை அஃபெக்ட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ரொம்ப ட்ரெஸ்லாம் வந்து நார்மலாக கொஞ்சம் ஃப்ரீயாகவே போடுறதும் ஒன் ஆஃப் த ரீசன் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு கவலைப்படாமல் எந்த பிரச்சனைனாலுமே கால் பண்ணுங்கள். ஸோ தட் நான் ஹெல்ப் பண்ணுறேன்.